ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் 2025 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் இல்லை ப்ரைவேட் காலேஜ் வந்து நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வாங்கணும், ஆல் இண்டியா ரேங்கிங் எவ்வளோ இருக்கணும், நீட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், இந்த 2025 எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 22 காலேஜஸ் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அஃபிலியேட்டட் டு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 3500 சீட் வந்து இருக்குது. ஸோ மீதி சீட்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 2 விதமாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நீட் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டுமே வந்து போதுமானது. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் த ரேங்கிங் அவங்க வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் டொனேஷன் வாங்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்குவாங்க. பட் இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் போகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீட் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஸோ இந்த ஆல் இண்டியா ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போகணும் அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 22 காலேஜ் இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாலேயே இருக்கலாம். என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னா, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ், அடுத்தது கற்பகம் காலேஜ், கேஎம்சிஹெச், ஸோ நந்தா, பனிமலர், பிஎஸ்ஜி, ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வேளாம்மாள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வந்து வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2024 கவுன்சிலிங்கில் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எந்த ஸ்கோர் எடுத்திருந்தா கம்யூனிட்டி வைஸில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதாவது ஓசியாக இருந்தீங்கன்னா 612 எடுத்தவங்களுக்கு சீட் வந்து கிடச்சிருக்கு. மினிமம் கட் ஆஃப். ஸோ இது வந்து கடைசியாக ஒருத்தர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து 612. ஸோ இது அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து 64,000 இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசி வந்து 576, 1,05,000 ரேங்கிங்கில் வந்து இருந்திருக்காங்க. அடுத்தது பிசிஎம் வந்து 560, 1,25,000 ரேங்கிங்கில். அடுத்தது 565, இது வந்து 1,19,000 ரேங்கிங்கில். அடுத்தது 476 எஸ்சி, இது வந்து 2,45,000 ரேங்கிங்கில் இருந்திருக்காங்க. அடுத்து எஸ்சியை வந்து 407, 3,61,000 ரேங்கிங்கில். நெக்ஸ்ட் வந்து 415 எஸ்டி, இது வந்து 3,45,000 ரேங்கிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து இந்த ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டைமும் பார்த்திங்கன்னா இதே ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து இதே ஸ்கோர் வந்து மெயின்டைன் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ஸ்கோருக்கும் இப்போ இருக்க ஸ்கோருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறையா பேர் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் மார்க் ஸ்கோர் பண்ணது கம்மி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 502 மார்க் வாங்கியிருக்கிறவங்க இப்போ வந்து 50,000 ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து 1,00,000 ரேங்கிங்கில் இருக்கவங்க 464 எடுத்தவர் வந்து 1,00,000வது ரேங்கிங்கில் இருக்கார். ஓகேங்களா. ஸோ இப்போ இதே வந்து இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000வது ரேங்கிங் வர்றப்போ நீங்கள் 576 வாங்கியிருந்தீங்கன்னா தான் 1,00,000வது ரேங்கிங்கில் இருந்திருப்பீங்க. அப்போது இந்த டைம் வந்து வெறும் 464 வாங்கினவங்களே வந்து 1,00,000வது ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போது வந்து ஒரு 10 மார்க் சேர்த்தி போட்டாலும் அந்த 5,00,000க்கு வந்து ஒரு 5 மார்க் கம்மி பண்ணாலும் 460 தான் வரும். அப்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 மார்க் வரைக்கும் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 110லேருந்து 120 மார்க் வரைக்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து 2025 வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போது நான் வந்து 64,000வது ரேங்கிங்கிறது வந்து 480லேருந்து 500க்குள்ளே இருக்கும். அப்போது நீங்கள் வந்து நீட் ஸ்கோர் வந்து 2025 ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 480லேருந்து 500க்குள்ளே வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னமும் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் இன்னமும் தெளிவாக சொல்ல முடியும். இதே நீங்கள் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 470லேருந்து 460க்குள்ளே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பிசிஎம் வந்து 450லேருந்து 440க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு சீட் கிடைக்கும்.
அடுத்தது எம்பிசிக்கு வந்து 450லேருந்து 440, அடுத்து எஸ்சிக்கு வந்து 400லேருந்து 380 எடுத்திருந்தீங்கன்னாவே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்சிஏவாக இருந்தால் 360லேருந்து 350 எடுத்திருந்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 370லேருந்து 360 எடுத்திருந்தீங்கன்னாவே வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மார்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறக்கே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு. இதே வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 4.5 lakhs வந்து பர் இயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 4.5 lakhs மட்டும்தான் வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு காலேஜஸை பொறுத்து இதோட லெவல் வந்து 9 lakhs போகிற வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒரு சில காலேஜஸில் 4.5 lakhs வாங்குறாங்க, ஒரு சில காலேஜஸில் வந்து 5, 6, 7 lakhs எல்லாமே வந்து வாங்குறாங்க. ஸோ ஒரு சில காலேஜஸில் வந்து 9 lakhs வரைக்கும் வாங்குறாங்க பர் இயருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 10 to 15 lakhs வந்து கண்டிப்பாக வந்து செலவாகும். இது வந்து முன்னாடி கொட்ட கேபிட்டேஷன் ஃபீஸ் இல்லாமல், ஸோ இது வந்து பர் இயர் வந்து செலவு பண்ண வேண்டியது வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் மினிமம் வந்து 4.5 lakhs அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக 1 lakh into 2 lakh வந்து அதிகமாக வாங்குவாங்க. அப்போ 7 to 9 lakhs வரைக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. இதே கவர்மெண்ட் மூலமாக போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 தான் வந்து டோட்டல் பர் இயருக்கே வந்து ஃபீஸ் வரும். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஒரு செமஸ்டருக்கே வந்து 18,000 தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 25 வந்தது அப்படின்னா பர் இயருக்கு வந்து நமக்கு ஒரு 50K வரைக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ்னால தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் படிக்கிறத விட கவர்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நீட் ஸ்கோர் இதுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.